ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஆலு பரோட்டா செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் பெரிய வெங்காயமாக எடுத்து நீளமாக நறுக்கி வச்சு கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டேன். வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கணும். இப்போ ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, கொஞ்சோன்னு கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிவிட்டு கூடவே உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு நான் சீச்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் ஆட் பண்ணி மசாலா எல்லாமே ஒன்று சேர மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்போயும் ரெடி பண்ணுற மாதிரி நான் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ மாவு நம்ம பரத்திக்கலாம். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். என் சின்ன பாப்பாவுக்கு சப்பாத்தி அவ்வளோவா பிடிக்காது. இந்த சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ அந்த மாவு நார்மலாக சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிட்டு இந்த ஃபில்லிங் அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் கூடவே சீஸ் இருந்தது, அதை கொஞ்சமாக துருவி நான் அது கூடவே ஆட் பண்ணுறேன். இப்போ நான் கட் பண்ணுற மெத்தடு நீங்கள் பாருங்கள். கரெக்டாக சென்டரில் இருந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இப்போ நம்ம இதை 3ஆக மடிக்கணும். 3ஆக மடிக்கும்போது நமக்கு மசாலாவும் நல்லா உள்ளே இருக்கும், கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். நான் இந்த செய்கிற ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு நல்லா அமுக்கி விட்டுறலாம். இப்போ இதை பரத்துறதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு தூவி விட்டுட்டு நம்ம சப்பாத்திக்கு பரத்துற மாதிரி ரொம்ப மெலிசாக பரத்திடாமல் உள்ளே ஃபில்லிங் வச்சுருக்கிறதுனால லைட்டாக பரத்தி எடுத்துக்கலாம். பரத்தி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இந்த மசாலா வெங்காய மசாலா கூட ஓமம் ஆட் பண்ணியிருந்தேன், நான் சொல்ல மறந்துட்டேன். கண்டிப்பாக ஓமமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் சப்பாத்திக்கு பட்ரு என்கிட்ட இருந்தது. ஏன்னா நம்ம ப்ரௌனி பண்ணுறதுனால நம்மகிட்ட பட்ரு எப்போயுமே ஸ்டாக் இருக்கும். அதனால் பட்ரு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோவில் வச்சு வேக வைங்க. ஏன்னா உள்ள வெங்காயம் நம்ம பச்சையாக போட்டிருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சா தான் வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரும். இல்லைன்னா ரொம்ப நரிச்சுன்னு இருக்கும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சைடும் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டேன். ரொம்பவே சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். நாங்கள் இது வெறும் சப்பாத்தியாக மட்டும்தான் சாப்பிடுவோம், சைடிஷ் எதுவுமே வச்சுக்க மாட்டோம். ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.